அது ஏதோ கோபாலபுரத்தை நோக்கி வருகிறது என்ற பொருள் அல்ல. கோபாலபுரத்தை நோக்கி வருகிறது சொன்னால் உங்கள் கோட்டை கொத்தளங்களை இடித்து நொறுக்குவதற்கான அணியமாக இருக்கும். அது செந்தமிழ் சீமான் தலைமையிலான படை செஞ்சாறு கோட்டையிலே அவரை அமர்த்துகின்ற படையாகத்தான் இருக்கும். யோசித்து பாருங்கள். ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர், என் அன்புக்குரிய சகோதரன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அவருடைய கடந்த காலம் என்னவாக இருக்கட்டும், ஆனால் பௌத்தம நெறியை ஏற்றுக்கொண்டு இதுகாரம் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இனி வாழ்கின்ற வாழ்க்கை நேர்மையாக சத்தியத்தின் வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதற்காக மக்களை அணியப்படுத்தி அரசியல்படுத்தி பௌத்த சொல்லி தமிழ் தேசிய அரசியல் சொல்லி திராவிடத்துக்கு எதிரான அரசியலை விளைத்தான் என்பதற்காக அன்றைக்கு மணல்மேடு சங்கரை கொண்டவர்கள், சென்னையிலே ஆரிய சங்காரன் என்கின்ற ஒரு போராளி, திராவிடத்தை எதிர்த்தவர், அன்றைக்கு 70களிலே கருணாநிதி தலைமையிலான காவல்துறை அடையாளம் தெரிய படமாக திண்டிவனத்தில் புதுக்கூடத்தில் பேசிவிட்டு நல்லவர்களை திரும்பி வருகிற போது லாரி விட்டு அடித்து சாகடித்தீர்கள். ஆக ஜனநாயக குரல்களை எடுக்கின்ற போதெல்லாம் ஒன்று, நீங்கள் ஜனநாயகம் பேசுவீர்கள், ஜனநாயக பேசுடைய குரல்களை நசுக்குவீர்கள், எல்லாம் அடித்து கொள்ளுவீர்கள், கொண்டு விடுவீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொள்ளுகிறீர்கள், கொன்றிருக்கிறீர்கள். இது போலீசுக்கும் காவல்துறைக்கும் அரசுக்கும் தெரியவில்லை, தெரியாது என்று சொன்னால் அபத்தம் என்று சொல்கிறேன். இல்லை என்று சொன்னால் உங்கள் உளவுத்துறையும் காவல்துறையும் தோற்றுவிட்டது என்று ஒத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கான தீர்வை, ஆம்ஸ்ட்ராங் நீதிக்கான தீர்வை பட்டியலின மக்கள் மட்டுமல்ல, தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம் தமிழ் பிள்ளைகளும் அதற்கான நீதிக்கான விடையை வெகு விரைவில் தருவார்கள். இன்னைக்கு நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அதற்கான தீர்வு வரும் என்று. நாங்கள் எல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் மக்களை அணியப்படுத்தி இந்த நீதிக்கான போராட்டத்தை ஜனநாயக வழியிலே போராடுகிற போது அவனை குற்றவாளி என்று சொல்கிறாய், அவனை ரவுடி என்று சொல்கிறார். தம்பி ரஞ்சித், இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் மக்களை அணியப்படுத்தி ஒரு நீதிக்கான பேரை நடத்துகிற போது அதற்கு குயிக்கு விளைவிக்கிறாய், குறுக்கு புத்தி ஓட்டுகிறாய், குறுக்கு சால் ஓட்டுகிறாய், அவனை சங்கடப்படுத்துகிறாய், அவனை அம்பலப்படுத்துகிறாய், நீல செங்கி என்று கொச்சைப்படுத்துகிறாய். இந்த நாட்டிலே நீதிக்கு வேண்டும் என்று கேட்டால் அவர்கள் சட்டத்துக்கு எதிரானவர்கள் என்று சொன்னால் அந்த சட்டத்தை காந்து, அந்த சட்டம் எங்கள் மக்களை, எங்களை, எங்கள் உரிமைகளை காக்கவில்லை என்று சொன்னார். இந்த சட்டம் எங்கள் கால் தூசுக்கு சமம் என்ற நிலையை நாங்கள் உருவாக்க மாட்டோம். இளைய தலைமுறை, எதிர்கால இளைஞர்கள் அதை தீர்மானிப்பார்கள். எந்த ஆயுதம் எடுப்போம் என்பதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. என் எதிரி தீர்மானிக்கின்ற வழியிலே நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். அத்தகைய நிலைமையை தள்ளிவிடாதீர்கள். அருமை ஸ்டாலின் அவர்களே, எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை வரலாற்று தமிழக வரலாற்றை பெற்றிருக்கின்றோம். இந்த கழகத்தை எப்படி தொடக்க போகிறோம்? எத்தனையோ கண்டென்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு யூடியூப்ல நிறைய செய்திகள் நமக்கு எதிராக போடுவார்கள். ஆனால் அவனுக்கு சேர்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு செய்தி நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அவரை கேட்கிறார், ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு செய்தியாளர் கேட்கிறார். என்னவென்று கேட்கிறார்? ஐயா முதலமைச்சர் அவர்களே, திடீரென்று மின்கட்டத்தை ஏற்றிவிட்டீர்களே என்று கேட்கிறார். அதற்கு ஸ்டாலின் பதில் சொல்கிறார். அருமையான பதில். அவர் அடிக்கடி சிறப்பான பதிலா சொல்லுவாரு. நம்ம யூடியூப்காரர்களுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கும் கண்டென்ட் ப்ரொவைடர் இன்னைக்கு தமிழகத்தில் முதன்மையா இருக்குது அவர் தான். அதுல அண்மையில ஒரு சமீபத்தினுடைய கண்டென்ட் என்ன சொன்னா, நாங்க தான் என்னது அது டெல்லியில் ஒரு கூட்டம் நடந்தது. என்ன கூட்டம்? நிதி ஆயோக் கூட்டத்தை நாங்க புறக்கணிச்சிட்டுமே. ஐயா, நாங்க மின் கட்டணத்தை பற்றி நாங்க தான் ஒட்டுமொத்தம் புறக்கணிச்சிட்டுமே. அப்படி சொன்ன உடனே சில புரட்சி புயல்கள், கோவலபுரத்து திராவிட திண்ணையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற நிலைய வித்வான்கள் உடனே ஆர்த்தி இருந்ததற்கு நாளைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு புரட்சிக்காரனை பார்த்ததில்லை. ஆனால் 2022 21 ஆட்சிக்கு வந்தார். 22 நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிற போது அவர் என்னுடைய தந்தையாருடைய நினைவு நாள் வருகிறது, நான் செல்ல முடியும் என்று சொன்னார். 23 நிதி ஆயோக் கூட்டம் வருகிற போது நான் வெளிநாடு பயணத்தில் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறேன், என்னால் பங்கேற்க முடிய சொன்னார். இப்பொழுது தமிழகம் என்ற பெயர் விடுபட்டு விட்டது. என்ன பாசம் பாருங்க. தமிழகம் என்ற பெயர் விடுபட்டு விட்டது, அதற்காக போகவில்லை சொன்னார். ஆனால் சிக்கல் என்ன சொன்னா, இங்க நம்முடைய பிள்ளைங்க கலந்து கட்டி அடிக்கிறான். தமிழ்ல பேசுறா, இந்தியில பேசுறா, இங்கிலீஷ்ல பேசுறா, அனைத்து மொழியில பன்மொழி வித்தகராங்க தங்களுடைய கருத்துக்களை அனைத்து மக்கள் மன்றத்திலே எடுத்துரைக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சிக்கல் சொன்னால், வடநாட்டிலே சென்று அனைத்து தலைவர்களும் இருக்கின்ற ஒரு அரங்கத்திலே அவர் கருத்துக்கள் பதிவிட முடியாது. அந்த சிக்கல் வரும், அங்கே அம்பலப்பட்டு போவார். அவர் உருவாக்கி வைக்கின்ற பிம்பம் சிதைந்து விடுவதற்காக அவர் தவிர்த்தார ஒழிய தமிழ் மீது உள்ள பற்றினாலோ தமிழகத்தினுடைய பற்றினாலோ அல்ல. அந்த அடிப்படையில தான் இந்த தமிழகத்தை ஒரு போதை மாநிலமாக, இளைஞர்களை சத்தத்தவர்களாக, இளைஞர்களை நீர்த்து போனவர்களாக, இட்டு போனவர்களாக மாற்றுவதற்காக சீனத்திலே ஷாங்காய் சேக்கினுடைய தலைமையிலான அரசு அன்றைக்கு எப்படி போதை மருந்துகளை கொடுத்து மக்களை மடையர்கள் ஆக்கிறார்களோ, மந்தைகள் ஆக்கிறார்களோ, அப்படித்தான் இன்றைக்கு இந்த அரசு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு இருட்டும் திருட்டும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். நாம் தமிழ் கட்சி அதை இந்த முடிவுரை எழுதும். அன்றைக்கு செந்தமிழ் சீமான் செஞ்சார் கோட்டையிலே அமர்வான்.